போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு 19,000 ரூபாய் அகைவிலைப்படி உயர்வுக்கு பதில் 4,000 ரூபாய் மட்டும் கொடுத்தது ஏமாற்றுவதா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் 6வது ஊதிய குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் 246% அகவிலைப்படி உயர்வு பெற வேண்டிய ஓய்வூதியர்களுக்கு இப்போது 146% அளவுக்கும் 7ஆம் ஊதிய குழு பரிந்துரைப்படி 53% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியர்களுக்கு இப்போது 14% அளவுக்கு மட்டும்தான் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அதிகபட்சமாக 19,000 ரூபாய் வரை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியர்களுக்கு 4,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசின் இந்த நடவடிக்கை போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு மனநிறைவை அளிக்கவில்லை. எனவே சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அனைவருக்கும் முழு அகவிலைப்படி உயர்வு வழங்கும் வகையில் நிதிநிலை அறிக்கையில் அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.